ஓம் குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ லலிதாம்பிகை தயார் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் 18வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஜான்பவான்கள் மற்றும் கௌரவ அழைப்பாளராக மேடையை அலங்கரித்து கொண்டிருக்க மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், விஜய் டிவி புகழ் சார் அவர்களுக்கும், ஈஸ்வரமூர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஜோதிட ரீதியாக நிறைய நண்பர்கள் கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கேயுமே கிடைக்காது. அதாவது நம்ம ஒரு விஷயம் தேடணும்னா நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து தேடணும். இது நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயங்கள், ஆழ்ந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இது நம்மளுக்கே தெரியாததாக கூட இருக்கும். சின்ன விஷயங்களாக இருக்கும், அது நம்மளுக்கே தெரியாததாக கூட இருக்கும். ஆனால் இவங்க சொல்லும்போது இப்படி நடந்திருக்கும், நம்மளுடைய லைஃப்லையும் நடந்திருக்கும், நம்மளுடைய குழந்தைங்களோட லைஃப்லையும் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவபூர்வமாக எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இல்லைங்களா? அப்போது இங்கே அமர்ந்திருக்க அனைத்து நண்பர்களுக்காக இருந்தாலும் சரிதான், யூடியூப் வழியாக உலகமெங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் ஒரு விஷயங்கள் போய் சேருது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. சரிங்க, இப்போ எனக்கு இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் தரும் கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படின்னா வானத்திலேருந்து குதிச்சிருமா? அவங்கவுங்களுடைய பர்த்தில், அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட வரக்கூடிய மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. இருந்தாலும் நம்ம ஒரு ஜாதகம் எழுதும்போது சகல விதமான சகல சௌபாகியமும் பெற்று பாக்கியவனாக வாழணும் அப்படிங்கிறது. அப்போ பாக்கியம் எங்கே இருக்குது? பாக்கியம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய கட்டத்தில் 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. பேசிக் அதுதான் ரூல் இல்லைங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம், திரிகோணங்களை பார்க்குறோம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது திரிகோணாதிபதி. திரிகோணத்திலே இருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறி இருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பான விஷயத்தை என்ன பண்ணும், கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் பேசிக் ரூல். பேசிக்கை தாண்டி நம்ம எங்கேயுமே போய் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். உதாரணமாக நம்ம என்ன எடுக்கிறோம், பேசிக்ஸை எல்லாம் எடுக்கும்போது மேஷ லக்னத்துக்காகவே நம்ம வரோம். மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு எடுக்கும்போது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற குரு பகவானை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஜாதகத்தை கணிச்சு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறோம். அப்போ குரு பகவான் எங்கே இருக்கார், என்ன பொசிஷன் கீழ் லெவல்ல இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம், இந்த ஜாதகர் ஒரு நாளைக்கு மேன்மையை அடைந்தே தீர்வார் அப்படிங்கிறது விதி. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தா கூட 9ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிமாற்றம் ஆகியிருந்தாங்க, லக்னத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறாங்க, இல்லை 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா மேன்மையை அடைந்தே தீர்வார் அப்படிங்கிறது விதி. இந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா நீங்கள் கவலைவே பட வேண்டாம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சுருவாங்க. படிக்கிறதுக்கே வழி இல்லை, எப்படி இந்த குழந்தைய நான் படிக்க வைக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைவே படவே தேவையில்லை. ஏதோ ஒரு குருமார்கள் அந்த குழந்தைய தத்தெடுத்து நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான முறையில் வழிகாட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். அது அவங்களுக்கு இயற்கையாவே கிடைச்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஆட்சேபனமே கிடையாது இல்லைங்களா? நல்ல குருமார்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும், பாக்கியம் பண்ணியிருக்கணும். நல்ல தகப்பனார் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், பாக்கியம் பண்ணியிருக்கணும். பேர் புகழ் கொண்ட தகப்பனார் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? இப்போ மிகப்பெரிய அரசியல்வாதி குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பிறக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, கோல்டன் பேபிஸாக பிறப்பாங்க. ஏன்னா அவங்க தந்தை பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணியிருப்பாங்க, பிறக்கும் போதே இன்னாரோடைய குழந்தை, ஒரு நார்மல் ஒரு பீப்புள்ஸ் உள்ள குழந்தைக்கும் ஒரு பாக்கியவானாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சில்வர் பேபி மாதிரி நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, நார்மல் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தது. ஒரு 1 மந்த் பூராமே அதுதான் பேசும் பொருளாகவே இருந்துச்சு
இல்லைங்களா? அது அப்போ அவங்க அவங்க வந்து பார்க்கும்போது பாக்கியம், எல்லா பாக்கியமும் கிடைக்கப்பெற்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். சரி, நம்மளுடைய ஜாதகத்திலே அந்த மாரி பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில எல்லாத்துடைய ஜாதகத்திலயுமே பாக்கியங்கள் உண்டு அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். 9ஆம் இடத்த நம்ம என்ன பண்ணணும்? ஆய்வு பண்ணணும். இல்ல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி எந்த இடத்துல இருக்கார்? அதன் மூலியமாக எல்லாத்துக்கும் பாக்கியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேடி வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இல்ல 9க்கு 9 அப்போ 9க்கு 9 காலபுருஷர் தத்துவப்படி எடுக்கும் பொழுது 9க்கு 9ஆம் இடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம். 5 தானே பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ உங்க முன்னோர்கள் செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து நல்லபடியா இருப்பீங்க அப்படிங்கிறது தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இதன் மூலியமா ஒரு ஆழ்ந்த கருத்து என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்ணணும்? நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த நல்ல பெயர்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் ஒரு எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு இயன்ற அளவு உதவி செய்கிறதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலே நம்மளுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம யாரு குடும்பத்தையும் கெடுக்காம இருந்தாலே நம்மளுடைய குழந்தைகள் வளரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? ஏன்னா 9க்கு 9 பாக்கியம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரம்பரை அப்படிங்கிறது, பெயர் புகழ் அப்படிங்கிறது, உங்க தாத்தா வாங்கி வச்ச பேரு பேரனுக்கு இன்னைக்கு உதவி செய்யும். உண்மையிலுமே வந்து ஜீன்கள் தான். இப்போ ஜோதிடத்தில் வந்துட்டு ஜீன் இல்லாமல் நம்மளுக்கு ஜோதிடம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். உங்களுடைய லக்னாதிபதி ராகுகேது சம்மந்தப்பட்டிருந்தாலோ வக்ர கிரகங்கள்ல இருந்தாலோ குரு பகவான் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய மூதாதையர்கள் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. ஒரு கோவில் சம்மந்தப்பட்டிருக்கும், ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்துட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழி பிரச்சனம் படிக்க போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்போது அந்த குருநாதர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜோதிடத்தை ஒரு பஞ்சாங்கத்தை நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் இந்த வேலைகளை செய்யாமல் யாருமே கையில் எடுக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிட்டார். அப்போது எனக்கு வந்து என்னுடைய தாத்தா பாட்டியை பற்றி ஒன்றும் தெரியாது, பெருசாக வந்து கேட்டு பழகலை. அப்போ நான் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, தாத்தா வந்துட்டு கோவில் பூசாரியாக இருந்தார், இன்னமும் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அருவாள் வச்சு சாமி கும்பிட்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது, அதை வந்துட்டு ஆடி 18 அன்னைக்கு நம்ம புதுப்பிச்சு சாமி கும்பிடணும், அதுதான் நம்மளுடைய முறை அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருமா தாத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது பூசாரியாக இருந்தார், திணறு மந்திரிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றளவும் சொல்லிட்டு பெருமைக்காக நான் வந்து சொல்லிக்கல, அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து திணறு எண்ணிட்டேருந்து வாங்கிட்டு போவாங்க. அன்னைக்கு ஐசியூ வார்டில் இருக்கிற குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னம்மா நீங்கள் பாட்டுக்கு ஐசியூ வார்டில் வந்துட்டு ரொம்ப பேச்சு மூச்சே இல்லை, ஐசியூ வார்டில் இருக்கிற குழந்தைய போய் இங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, திணறு தான் தேவைன்னா நானாவது கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே, இப்படி பண்ணி நான் பதறிட்டேன். வெளியில் தூக்கிட்டு வரதை நினச்சி நான் பதறிட்டேன். இல்லைங்க, நீங்கள் திணறு மந்திரிச்சு கொடுங்க, நாங்கள் மறுபடியும் வார்டுக்கே தூக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திணறு மந்திரிச்சு வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ பண்ணினாங்க. அப்போ நான் வந்துட்டு அந்த பதறியே போய் நின்றேன் நான். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கையே நான் பொய் சொல்லலை. இருந்தாலும் அந்த திணறு மந்திரிச்சு வாங்கிட்டு போட்டு அந்த குழந்தைக்கு வந்து சரி ஆயிருக்கு. இன்னமும் வந்துட்டு 6 மாதத்துலேருந்து இன்றைக்கி 7 வயசு அந்த குழந்தைக்கு. இன்னமும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா வாங்க திணறு மந்திரிச்சிட்டு அம்மா கிட்ட வாங்கிட்டு போனாலே சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு, அதாவது அவங்களுடைய நம்பிக்கை. இதில் வந்து நான் எந்த இதுவும் குறை சொல்கிறதுக்குல, அவங்களுடைய நம்பிக்கை இன்றளவு அது வந்து நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் தாத்தாவும் செஞ்சிட்ருக்கிறாரு, இப்போ எங்கள் அம்மாவும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ நான் எப்படி இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், அப்போ பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயம், பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம பஞ்சாங்கத்தை தொடவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இல்லைங்களா? அப்போது நம்ம எவ்வளோ புண்ணியவான்கள் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ பாக்கியவான்களாக இருந்திருக்கோம். ஒரு எதிர்காலத்தை பற்றி கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு யார்கிட்ட இருக்குது? பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குறித்து கொடுத்த டைமில் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு தாமதம் ஆகுது. நேற்று வந்த ஜாதகம் கூட நான் சொல்லியிருந்தேன், பாப்பாவுக்கு கல்யாணம் நிச்சயம் வரையிலும் போய் நின்று இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய
குரு பகவான் திருவாதிரை நட்சத்திர சாரை வாங்கி மாற்றம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தார். அப்போது அதை பார்த்தோன்னே நான் சொல்லியிருந்தேன், நிச்சயம் வரையிலும் போய் கல்யாணம் நின்று இருக்கும், இல்லைன்னா மாப்பிள்ளை மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாங்க மேடம் இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ அதே அவங்க பக்கத்தில் நம்ம இல்லை, கல்யாணம் நின்று போன சமயத்தில் இல்லை, ஏதோ ஒரு ரீசன் கல்யாணம் நின்று போயிருக்கு, அந்த சமயத்தில் கூட நம்ம கூட இல்லை, ஆனால் நம்ம எங்கேயோ இருந்து அந்த கட்டத்தை பார்த்து நம்மளால் கணிக்க முடியுதா இல்லைங்களா? அப்போது எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? அப்போது இந்த 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஆய்வு பண்ணி அவங்களுக்கு இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம், சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். இயற்கையாகவே லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தை ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே எல்லாம் கிடைக்கும். அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்துட்டு இதுக்கு தங்குதடையே கிடையாதுங்க, எல்லாமே தேடி வந்துருங்கன்னு நீங்கள் என்ன சொல்லலாம், ஆணித்தனமாக என்னைக்காவது ஒரு நாள் இவன் பெரிய ஆளாக ஆயே தீருவான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எழுதியே கொடுத்துடலாம். எழுதி கையெழுத்து போட்டு ஜோதிடர்னு சொல்லி நம்ம பேரை போட்டு எழுதி கொடுத்துடலாம். அன்னைக்கு அவன் பெரிய ஆள் ஆகும்போது நம்மளை நினச்சி பார்ப்போம், ஐயோ என்னைக்கே எழுதி கொடுத்துருக்குறாங்கப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நினைச்சு பார்ப்பான். ஒரு உந்துதல் அவனுக்கு அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? இதே 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல குடும்பம், பேர் சொல்லக்கூடிய குடும்பம் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா ஜாதக ரீதியா அவங்களுக்கு ஒரு கெட்ட தசாபுத்தி வருது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பொய் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு வருமானத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா என்ன வேலை செய்கிறீங்க, முதல்ல உங்களுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒழுக்கம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசிரியர், பேராசிரியர், ஆசிரியரை விட பேராசிரியர். 4ஆம் இடம் ஆசிரியர்னா 9ஆம் இடம் பேராசிரியர். அப்போ மற்றவங்களுடைய வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். அப்போ நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், நல்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும், சரிங்களா? ஒரு கெட்ட தசாபுத்தி அவங்களுக்கே ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்க குடும்பம் ரீதியாக இல்லை பேச்சுவார்த்தைகள் ரீதியாக மாற்றங்கள் இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம எடுத்து சொல்லி இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லணும். அந்த பொய்யை நீங்கள் சொல்லாமல் இருங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையில் போய் நீங்கள் இடையூறு பண்ணாமல் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லலாம். அதன் மூலியமாக அவங்களுக்கு 9ஆம் இடம் 2ஆம் இடம் கனெக்டிவிட்டி ஆகும்போது 9க்கு அது யாரா வருது, 6ஆம் இடமா வருது இல்லையா? 6ஆம் இடம் என்ன ஆகுது, மறைவு ஸ்தானம் இல்லையா? அப்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இவர் கரெக்டாக இருக்கார், இவருடைய பேச்சுவார்த்தைகளில் இவருடைய பழக்க வழக்கங்களில் கரெக்டாக இருந்தால் அந்த 6ஆம் இடம் வேலை செய்யாது இல்லையா? அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்போ 9ஆம் இடம் 3ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது 9ஆம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் 9ஆம் அதிபதி 3ஆம் இடம் சம்பந்தப்படும் போது, மேஷ லக்னமாக இருந்தால் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடம் சம்பந்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஊர் விட்டு ஊர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? இடம் மாற்றத்துக்கு பின்னாடி தான் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ இங்க பார்க்கும் பொழுது ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதக வேலையை செய்யும் இல்லைங்களா? மற்ற லக்னங்களை விட ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதக வேலையை செய்யும். அப்போ பாதகாதிபதி எப்ப வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, இருக்கு இல்லையா? அப்போ எப்ப வேலை செய்வார், 30 வயசுக்கு முன்னாடி அவருக்கு எல்லா சகல சௌபாகியமும் கிடைச்சிருச்சு அப்படின்னா பாதகாதிபதி வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவார். 30 வயசு வரையிலும் அவர் படாத கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்தாரு அப்படின்னா அவருக்கு பெரிய அதாவது பாதகாதிபதி பெருசா வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். அப்போ முற்பகல் கஷ்டத்தையும் பிற்பகல் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்படித்தான் இருக்கு ஜாதகம். முன்னாடி நல்ல இந்த பையன் வசதியா இருக்கான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செய்து நீங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கிக்கங்க. ஒரு 15 வயசு குழந்தை வருது, நல்ல சகல சௌபாக்கியத்தோடு இருக்கு, வீட்டில் இருந்து படிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து சொல்லணும். அந்த ஜாதகத்துக்கு பிற்பகல் கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ இடமாற்றத்தை பண்ணுங்க. ஒரு 15 வயசுலேருந்து 17 வயசு வரை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைங்க. காலேஜ் படிக்கக்கூடிய பையனாக இருந்தால் தொலை தூரம் போய் அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருந்து படிங்க. அப்போ அந்த பையனுக்குடைய சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டம், மற்ற மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது கெடுபலன்களை அந்த விதமாக கொண்டு கொடுக்கும்
கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் பிற்பகல் அவங்களுக்கு என்ன பண்ணும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம முன்னாடியும் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கும், பிற்காலத்தையும் யோசிச்சு சொல்லக்கூடிய அமைப்புலையும் நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்த கையில எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. இப்போ 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது ஆஸ் யூஷுவல் பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவப்படி குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்கும், நிரந்தர சொத்து இருக்கும், பாரம்பரியமான, இப்ப சார் சொன்னார் இல்லையா, பாரம்பரியமான குடும்பம் அப்படிங்கிற மாதிரி பாரம்பரியமான வீடு 5-6 தலைமுறையாவே அவங்க தாத்தா காலத்துல இருந்துட்டு வந்துட்டு பாரம்பரியமான வீடு இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். ஆனா அங்க ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் வரும்பொழுது 8ஆம் இடமா மாறி போகுது இல்லையா, 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. அப்ப அங்க என்ன கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா, குரு தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும், குழந்தைகள் ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும், அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு தடைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்ப இப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 9ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது நிறைய அன்னதானங்கள் செய்யணும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிராஸ்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம போய் பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கவுண்டர்னு சொல்லுவாங்க. அந்த அந்த நிறைய வந்துட்டு சொத்து இருக்கிறவங்கள பெரிய மனிதர்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதான் குரு அங்க போய் உச்சமாகிறாரு, சொத்துக்கான இடத்துல தான் குரு உச்சமாகிறாரு. ஏன் நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்க பெரிய மனுஷால் அப்படிங்கிறது, பண்ணையார் அப்படிங்கிறதெல்லாம் அப்பவே நிர்ணயம் பண்ண கதைகள் தான் இல்லைங்களா. அப்போ அவங்க இந்த இல்லாத பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள தேடி போகும்பொழுது அவங்க தான் உதவி செய்யணும். அப்படி உதவி செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்க பரம்பரைகள் நல்ல பழக்க வழக்கத்தோட அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது அந்த குரு தோஷம் இல்லாம பிறப்பாங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை இல்லைங்களா. அப்போ 9-4 கனெக்டிவிட்டி வரும்பொழுது சொத்துல ஒரு பங்கை என்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக கோயில் குளங்களுக்கு இதெல்லாம் நம்ம தானமா கொடுத்துட்டு வரணும் இல்லைங்களா. அப்படி கொடுத்துட்டு வரலனாலும் உங்கள்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் புண்ணிய காரியங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். அப்போ அவங்க குருதோஷத்துல இருந்து என்ன பண்ணிக்குவாங்க, தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இல்லைங்களா. அடுத்தது 9ஆம் இடம் 5ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க. அவங்க பரம்பரையாவே பார்த்தீங்கன்னா பேர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு. திரிகோணங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா தகப்பன் சொல்லை தட்டாத பிள்ளை அப்படிங்கிறது பேர் கொண்டு வந்துடும் இல்லைங்களா. அப்போ அந்த பேரும் புகழுக்கு எந்த வித களங்கமும் இல்லாமல் நல்ல பொசிஷனோட வாழக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க, நல்ல கௌரவமான குழந்தைங்களா இருப்பாங்க. அதனால 9ஆம் இடம் 5ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது காலபுருஷ தத்துவப்படி அவங்களுக்கு ஈஸியாக எல்லா விஷயங்களும் கிடைக்கும், தகப்பன் ரீதியான எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் அவங்க தாத்தா போலவே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான். இந்த குழந்தைய பார்த்தோன்னே சொல்லுவாங்க, அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் சொல்லுவாங்க அவங்க தாத்தா போலவே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜென்ரேஷனை வளரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைங்களா. 9ஆம் இடம் 6ஆம் இடம் சம்மந்தப்படும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கி முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல முருக பக்தராக இருப்பாங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகருக்கு உகந்த இடம் இல்லையா. அப்போ இவங்களுடைய ஜென்ரேஷன் என்ன பண்ணிடுவாங்க, முருக பக்தர்களுக்கு நிறைய வந்துட்டு அன்னதானங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க பரம்பரையே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து இவங்க எடுத்து நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது கடன் வாங்கி ஒரு முதலீடு போடுவாங்க. அது சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வந்துட்டு ஒரு பேங்க்லயோ இதுலயோ ஒரு கடன் வாங்கி அந்த முதலீடை போட்டு மிகப்பெரிய நிறுவனங்களாக வளர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பாக்கியஸ்தானம் வேலை செஞ்சே தீரும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. அப்போ ஒரு கடன் வாங்கி நான் ஒரு முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாக்கியஸ்தானம் சம்மந்தப்படும் பொழுது கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணி அடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. அடுத்தது 9-7 கனெக்டிவிட்டி வரும்பொழுது இது வந்து ஒரு தாரதோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனாலும் மனைவி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்க முடியவங்களா இருப்பாங்க, பாக்கியவதியாக இருப்பாங்க, புண்ணியவதியாக இருப்பாங்க, நிறைய ஆன்மீகவதியாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பாரம்பரியத்தை அப்படியே கடைபிடிச்சிட்டு வருவாங்க. எங்கள் மாமியார் இதை தான் செஞ்சாங்க, அதாவது ஒரு வெங்கல செம்பில் தண்ணி வச்சாங்கன்னா கூட எங்கள் மாமியார் இந்த செம்பில் தான் தண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமகள் வந்துட்டு அதையே கடைபிடிச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் குரு சம்மந்தப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு விட்டு கொடுக்கவே முடியாது. இது எங்கள் கல்ச்சர்,
இது எங்கள் பாரம்பரியம், இதைத்தான் நாங்கள் செஞ்சே தீருவோம். அதாவது அவங்க இது வந்து எங்கள் மாமியார் போட்ட தாலிங்க, இதை தாங்க நாங்கள் பரம்பரையாக வச்சு போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிறைய எனக்கு ஒரு யூடியூப்பில் பார்க்குற 100 பவுன் தாலி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாரம்பரியமான ஒரு குடும்ப வகைகளை சேர்ந்தது தானே. அதே மாதிரி தாலி தாங்க நாங்கள்லாம் இப்போ போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இந்த 9-7 கனெக்டிவிட்டி வரும்பொழுது 9க்கு அது 11ஆம் இடமா மாறுது, லாபஸ்தானமாக மாறுது. அப்போ பரம்பரையாகவே அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா. அடுத்தது 9-8 கனெக்டிவிட்டி வரும்பொழுது இது கொஞ்சம் தடுமாறக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். லக்னத்துக்கு 8 வரும், 9க்கு 8 12 மறைஞ்சு போயிடும் இல்லையா. இது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக வந்து பார்க்கும் பொழுது தகப்பனுக்கு ஒரு விபத்தை சந்திக்கக்கூடியது. அதாவது இந்த 9-8 கனெக்டிவிட்டியில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா தகப்பனுக்கு ஒரு விபத்தை, ஒரு கண்டத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் இல்லையா. அப்போ தகப்பன் ஸ்தானத்துக்கு அது விரயஸ்தானமாக வருது. இல்லை ஒரு சொத்தை அந்த காலகட்டங்களில் இந்த குழந்தை பிறந்தோடனே ஒரு சொத்தை வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இல்லை. பெரிய வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காலத்தில் ரொம்ப வாழ்ந்த குடும்பங்க, இப்போ கொஞ்சம் நலிவடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 9-8 கனெக்டிவிட்டி ஆன ஒரு குடும்பம் என்ன பண்ணுன்னா திருப்பி அதே பொசிஷனுக்கு வந்துருவாங்க. எப்போ ஒரு காலகட்டங்கள் பேட் டைம் வந்ததுக்கப்புறம் அந்த காலத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதே பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா. திடீர் யோகம் இருக்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, முன்னாடி பயணம் பண்ண முடியாது. இப்போ திடீர் யோகம்னா என்னது, ஒரு லாட்டரியில் விழுகிறது இது மாதிரி தானே நம்மளுக்கு திடீர் யோகம். அப்போது ஒரு கடன் வாங்கணும்னா நாளைக்கு எனக்கு லாட்டரி சீட் வாங்கியிருக்கேங்க, அது உளுந்துரும், அதனால நான் கடன் வாங்குறேன்னு நம்பி கேட்டால் யாராவது தருவாங்களா, அப்படி இல்லை. திடீர் யோகம்னா ஏதோ ஒரு உயிர் சொத்து கொடுத்துருப்பாங்க, அவங்க தாத்தாவோ அவங்க முப்பாட்டினாரோ யாரோ ஒரு உயிர் சொத்து எழுதி வச்சிருப்பாங்க, அது திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 9-8 கனெக்டிவிட்டி இருக்கும்போது இருக்கும். ஆபத்தில் கண்டிப்பாக உதவி செய்யும் இல்லைங்களா. கை விட்டுறாது, ஆபத்தில் உதவி செய்யும், ஆனாலும் கஷ்டத்தை கொடுத்து பின்பு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. இப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவங்க பரம்பரையில் கோயில் ஏதாவது கட்டியிருப்பாங்க, ஆன்மீகவாதியாக யாராவது இருந்திருப்பாங்க, இதை அவங்க எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். அது இந்த ராகு கேது சம்மந்தப்படுதா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவங்களுடைய பிறப்பே வந்து ஆன்மீகத்திற்கு அர்ப்பணிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நித்யானந்த சுவாமிஜி இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும் பொழுது 9ஆம் இடம் கனெக்டிவிட்டி ஆகாமல் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஜாம்பவானா ஆக முடியாது. ஆன்மீகத்தில் அவ்வளோ பெரிய நாட்டம் அப்படிங்கிறது கொண்டு வர முடியாது. இதே வந்துட்டு 9ஆம் அதிபதி 9லே ஆட்சி பலத்தோடு இருந்து ஒரு கேது பகவான் சம்மந்தப்படும் பொழுது எனக்கு குடும்ப வாழ்க்கையே வேணாம், நான் இந்த பிறப்பை எடுத்ததே ஆன்மீகத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவு ஆன்மீகத்தை வளர்க்குறதுல அவங்க வந்துட்டு ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா. 9-10 கனெக்டிவிட்டி ஆகும்போது இது தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறிடுது. இது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தகப்பனாருடைய செய்த வேலையை பையன் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். பரம்பரையாக பேரை இவங்க எல்லாமே அவங்க அப்பா செஞ்ச அவங்க தாத்தா செய்த தொழிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 9க்கு 2 அப்படிங்கிறது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அடைச்சி முன்னுக்கு வந்து அந்த தொழிலில் பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 1000 பேர் 5000 பேர் 10,000 பேர் இந்த அளவுக்கு வச்சு வேலை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 9-10 கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பெரிய தொழில் நிறுவனங்களை வச்சு செய்யக்கூடியதாக இருக்கும். 9-11 கனெக்டிவிட்டி ஆகுது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். அப்போ முயற்சிக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா. அப்போ 9க்கு 3 11 அப்படிங்கும்போது லாபஸ்தானம் கண்டிப்பாக வேலை செய்யும். பெரிய பெரிய சொத்துக்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய சங்கங்கள், கூட்டங்கள் இதெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். அவங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து இந்த தலைமை பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கூப்பிட்டு அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 9-11 கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படிங்கும்போது 9-12 கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது இந்த 9க்கு அது 4, லக்னத்திற்கு அது 12ஆம் இடமா ஆகும் பொழுது ஒரு சொத்தை வித்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதுக்கு ஒரு உதாரணம், சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்து சிவில் முடிச்சிருக்கிற அப்படி இங்கே வந்து வேலையே கிடைக்கல, ஆனால் அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த நிலங்கள் சாப்பாடு போடக்கூடிய நிலத்தை விற்றுட்டு இவர் வந்து வெளிநாடு போகிறாரு, அப்ராடு போகிறாரு. அப்போ ஒரு இருக்கிறத ஒரு 2 ஏக்கர் நிலம் தான். அந்த நிலத்தை விற்றுட்டு இவர் அப்ராடு போகும்போது போகிற போக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. சரி, இங்கேருந்து வந்துட்டோம், அந்த நிலத்தை விற்றுட்டோம், ஏதோ வேலை தான் செய்ய போகிறோம்,
அந்த லாட்ரி சீட்டாவது அந்த ஃப்ரெண்டும் இந்த பையனும் சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கும் பொழுது 40 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய் அந்த லாட்ரி சீட்டில் விழுந்திருக்கு. எங்கே? வெளிநாட்டில். விழுந்ததுக்கப்புறம் இந்த அதாவது 2 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க இந்த 9 நாள் எப்படி லக்னத்துக்கு 12ஆம் இடம் ஒரு விரயத்தை செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்குது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரையே அந்த பையன் தத்தெடுத்துட்டான். அதாவது இந்த பையனுக்கே முதல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனால் அந்த லாட்ரி சீட்டு பேர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஊரையே அந்த பையன் தத்தெடுத்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாரும் நல்லது ஸ்கூலுக்கு நல்லது செய்கிறதா இருக்கட்டும், திருவிழாவுக்கு வந்துட்டு உதவி செய்கிறதா இருக்கட்டும், அந்த ஊருக்கே நல்லது செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு மெக்கானிக் வேலைக்கு தான் போனான், இன்னைக்கு வந்து ஒரு கார் ஷோரூமே வச்சிருக்கான். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ 9-12 கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியையும் பேரு புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். எப்படியா இருந்தாலும் அந்த பேரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த இடத்துல இருக்கு, எப்படி புதஞ்சிட்டு இருக்கு, அதை எப்படி தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அமைப்பா இருக்கும் இல்லைங்களா? இதே போல நம்ம ஜாதகங்களை வரும்பொழுது நம்ம அனலைஸ் பண்ணிட்டு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா? சரி, 9ஆம் அதிபதி வக்ரம் ஏறிட்டாங்க, அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வக்ரகதியில இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இதே தான் ஒரு பொசிஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை ஒரு விரயத்தை ஒரு விபத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ எந்த லக்னமாக இருந்தாலும் பாக்கியாதிபதியை நம்ம இயக்கும் பொழுது கண்டிப்பாக பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம அதை எப்படி இயக்குறது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம். இதே என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம பாவங்களை பார்த்தோம், கிரகங்களை பார்க்கும்பொழுது அந்தந்த 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்காங்களோ அவங்க கூட ஒன்றி இருக்கும் பொழுது நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ சந்திரன் 9ஆம் அதிபதியாக வர்றாங்க அப்படின்னா தாயார் கூட ஒன்றி இருக்கணும், தாயாருக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யணும். அவங்களுக்கு ஒரு சின்ன மருத்துவ விஷயங்களாக இருந்தாலும் நம்மளே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு செய்யும் பொழுது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? இதே ஒரு சனி பகவானாக இருக்காங்க, நம்ம கூட வேலை செய்ய ஆட்களை வந்துட்டு நம்ம அரவணைச்சு போகணும் இல்லைங்களா? தொழிலாளர்கள் தானே சனி பகவான், அவங்க கூட ஒரு அரவணைச்சிட்டு போகும்பொழுது கண்டிப்பான அந்த பாக்கியம் வந்து அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். அவங்கவுங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வாங்கிட்டு வந்த பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பாக்கியஸ்தானம் வேலை செய்யும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது போக முயற்சியை வந்து என்றைக்குமே நம்ம கைவிடக்கூடாதுங்க. 9க்கு சமசப்தமாக உள்ள பாவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம். அவங்கவுங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டமும் ஒரு நாள் வேலை செஞ்சே தீரும் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஈஸ்வரிராஜ் லலிதாம்பிகை ஜோதிட நிறுவனர் ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேங்க. நன்றி.